எஸ்சிபிசி என்ற ஒரு நிறுவனம். இது தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதான பேர் என்னவென்றால் ஸ்பிக் எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட். இந்த ஸ்பிக் எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் தான் பின்னாடி பேரை மாற்றிக்கிட்டாங்க எஸ்சிபிசி பவர் லிமிடெட். இவங்க 1998 ஒப்பந்தம் போட்டாங்க. நாங்கள் 98 1534 கோடி ரூபாய் மூலதனத்தில் 500 மெகாவாட்டை போடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணலை. அவங்க இங்கே இப்போ மூலதன கட்டணம் எவ்வளோ கேட்குறாங்கன்னா 5118 கோடி ரூபா கேட்குறாங்க. பிபிஐயில் சைன் பண்ணுறதுல யூனிட் வேலையெல்லாம் இருக்காது. யூனிட் வேலை என்னங்கிறத கணக்கிடுவாங்க. அதுக்காக இந்த நிலை கட்டணம்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நாங்கள் பேசக்கூடிய விஷயம் இருக்குல்ல, இந்த நிலை கட்டணங்கிறது எவ்வளவு ஒரு யூனிட்டே வாங்கலைன்னு வச்சுக்கோங்க. எஸ்சிபிசிட்டேருந்து யூனிட்டே வாங்கலைன்னா கூட இந்த 724 கோடி ரூபா மின்சாரம் வரையும் கொடுத்து தான் ஆகணும். கொஞ்சம் இருங்க. அப்போது குறைச்சலாக யூனிட் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ யூனிட்டோட விலை கூடிருமில்ல. பிபிஐக்கு போட்டிருக்கிறதுல அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டுங்கிறதுக்கான டேர்ம்ஸ் போட்டிருப்பாங்க. எரிபொருளுக்கான என்ன கட்டணத்துக்கு அப்படின்னு அது வராது சார். அதுக்கு சும்மா தோராயமான ஒரு கணக்கு போட்டு காமிப்பாங்க. ஜிஎம்ஆரில் வாங்கியிருக்கோம், பிபிஎனில் வாங்கியிருக்கோம், சாம்பல்பட்டியில் வாங்கியிருக்கோம், மதுரை பவர் கார்பரேஷனில் வாங்கினது எல்லாமே 2005 மின்சார வாரியத்தினுடைய உற்பத்தி விலை ₹2.85 இருக்கும்போது தனியாரோட மின்சாரத்தின் விலை என்பது ₹14 17 வரைக்கும் வாங்கியிருக்குமே. இந்த டேரிஃப் பெட்டிஷனுக்கு எவ்வளோ பணம் வாங்கியிருக்கணும் தெரியுமா? ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய விதியே சொல்லுது 10,50,000 ரூபாய் வாங்கியிருக்கணும். 10,50,000 ரூபா வாங்கியிருக்கணும்னு ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய விதியே சொல்லுது. ஆனால் இவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா அந்த டேரிஃப் பெட்டிஷன்னு அதை கிளாஸிஃபை பண்ணாமல் மிஸ்லேனியஸ் பெட்டிஷன்னு போட்டுட்டு வெறும் 25,000 ரூபா வாங்கியிருக்காங்க. வெறும் 25,000 ரூபா. 10,50,000 ரூபாய்க்கு பதிலாக வெறும் 25,000 ரூபாயை மட்டும் வாங்கிட்டு இந்த எஸ்சிபிசியினுடைய மனுவை அவங்க அனுமதிச்சிருக்காங்க. அந்த எஸ்சிபிசியினுடைய மனு மக்களுக்கு சொல்லப்படணுங்கிறதையும் மறைச்சிட்டாங்க. ஏன் மறைச்சாங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு போயிடும் மக்களுக்கு. மக்களுக்கு தெரிஞ்சாக்க நம் இந்த கட்டணத்தை உயர்த்த முடியாது என்ற உள்நோக்கத்துடன் அவர்களும் எஸ்சிபிசியும் கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊழல் நடவடிக்கைக்காக, அந்த ஊழல் நடவடிக்கை மறைப்பதற்காக இந்த தனித்த அதிகாரம் பெற்ற ஒழுங்குமுறை ஆணையம் அதை மறைத்திருக்கிறது. ஊழலை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய ஆணையம் மக்கள் தலையில் கோடி கோடியாக பணத்தை சுமத்த போகிறான். 724 கோடி ரூபாய்க்கு மேலாக 416 கோடி ரூபாயை கொள்ளை லாபமாக எஸ்சிபிசி நிறுவனம் எடுத்துக்கொண்டு போகும். இதனுடைய ஒப்பந்த காலத்திற்குள்ளாக இந்த இழப்பு என்பது 11,000 கோடி ரூபாய் கூடுதல் கட்டணமாக, சாதாரண கட்டணமாக இல்லை, ஏற்கனவே என்ன கட்டணம் இருக்கோ அதை விட கூடுதல் கட்டணமாக மக்கள் தலையில் சுமத்தப் போகிறார்கள். மக்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் யாரு கூட வேண்டுமானாலும் கைகோத்துட்டு ஊழல் செய்வேன், யாருக்கு வேண்டுமானாலும் எவ்வளவு கட்டணம் வேண்டுமானாலும் போடுவேங்கிற ஒரு அதிகார மமதையில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அதிகமான மின்சார கட்டணத்தை வாங்கி இன்னைக்கு முதலாளிகளுக்கு கையில் கொடுத்துட்ருக்கான். மக்கள் மத்தியில் வைக்காமல் இதை ரகசியமாக நடத்திய நடவடிக்கை. அதை வெளியிட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வந்த பிறகு அவற்றை வெளியிடுவதிலேயும் மேகப்பட்ட தில்லுமுள்ளுகளை செய்திருக்கிறது. ஆக ஒழுங்குமுறை ஆணையம் எஸ்சிபிசி நிறுவனத்துடன் கைகோர்த்து கொண்டு மக்கள் தலையில் அநியாயமாக ஒரு ஆண்டுக்கு 416 கோடி ரூபாயாகவும் இந்த 27 ஆண்டு காலத்தில் 11,212 கோடி ரூபாய் அதிக கட்டணமாக செலுத்துவதற்கு அத்தனை சதி வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழக மக்கள் மீது ஒரு அநியாயமான மின்சார கட்டணத்தை விதிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை ஒழுங்குமுறை ஆணையம் முயற்சித்து கொண்டிருக்கிறது. அதில் நானும் எங்கள் அமைப்பைச் சேர்ந்த பெசாட் அமைப்பும் அடுத்த என்ஜினியர்ஸ் யூனியனும் சில வழக்குகளை தொடுத்திருக்கிறோம். அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்திருக்கிறது ஒழுங்குமுறை ஆணையம். பிரச்சனை என்பது கொஞ்சம் சிக்கலாகிறது. மின்சார வாரியத்தினுடைய மின்சார கட்டணம் என்பது கொஞ்சம் சாதாரண மக்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சிக்கல் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த சிக்கல் நிறைந்ததாக இருப்பது ஒட்டிருந்தோடால் இந்த மின்சார கொள்முதலிலும் மற்ற விஷயங்களிலும் மிகப்பெரிய ஊழல் நடப்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது.
எல்லா மின்சார கொள்முதலும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட பிறகே கொள்முதல் செய்யப்பட வேண்டும். தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் என்பது மாநில அரசுக்கு கீழே இருக்கிற அதிகாரம் உள்ள அமைப்பு இல்லை. இவை தனித்த அதிகாரம் படைத்த அமைப்பு. இவர்களை மாநில அரசு கூட ஏதும் செய்துவிட முடியாது. அவர்களுக்கு மின்சாரத்தை குறித்த அத்தனை கட்டணங்களை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தில் மாநில அரசு குறிக்க முடியாது. அப்படி அவர்கள் நிர்ணயித்த கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு மானியம் தர வேண்டுமே தவிர மாநில அரசு அந்த கட்டணத்தை குறைங்கள் என்று சொல்லி கூட இந்த ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது. ஆக அப்படிப்பட்ட தனித்த அதிகாரம் படைத்திருக்கக்கூடிய இந்த ஒழுங்குமுறை ஆணையம் அந்த அதிகாரத்தை கொண்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக மின்சார சட்டம் கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த ஒழுங்குமுறை ஆணையம் தன் தனித்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு முதலாளிகளுக்கு சாதகமாக செயல்படுவதும் பெருமளவிலே அவர்களுக்கு கொள்ளையடிப்பதற்கு உதவி செய்வதும் அதே நேரத்தில் அந்த கொள்ளை போவதென்ற பணத்தை சாதாரண மக்களிடமிருந்து அதிகமான மின்சார கட்டணத்தை விதிப்பதன் மூலம் வசூலித்து தருகின்ற ஒரு மோசமான நடவடிக்கையை இந்த ஒழுங்குமுறை ஆணையம் தொடர்ந்து கடைபிடித்து கொண்டிருக்கிறது. இது கடந்த 2 ஊடக சந்திப்புகளில் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு தனித்த ஒரு செயல்பாடு, அதை பற்றி குறிப்பிட்டு சொல்வதற்காக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த ஊடகவியலாளர் இது சொல்லப்படுவது என்னவென்றால், தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்யப்படக்கூடிய மின்சாரம் என்பது 2 விலையை கொண்டிருக்கும். ஒன்று எரிபொருள் விலை, நிலக்கரி விலையை கொண்டிருக்கும். இரண்டாவது மூலதன கட்டணம் என்று சொல்லப்படும். மூலதன கட்டணத்தை அவர்கள் ஃபிக்ஸட் காஸ்ட், நிலை கட்டணம் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு மூலதனம் போடுகிறார்களோ அந்த மூலதனத்தின் கட்டண பகுதியாக நாம் அவரது கொள்முதல் மின்சாரத்தில் வரும். இந்த கொள்முதல் தான் கிட்டத்தட்ட மின்சாரத்தின் விலையை எப்பொழுதுமே உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய விலையாகும். 5 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு மின்சாரத்தில் கிட்டத்தட்ட 2 ரூபாய் 30 பைசா வரைக்கும் இந்த தனித்த கொள்முதல் விலை, அதாவது மூலதன கட்டணமாக இருக்கும். இந்த மூலதன கட்டணம் என்பது எவ்வளவு மூலதனம் போட்டிருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த மூலதனத்தில் 22% வரை ஒவ்வொரு வருஷமும் கொடுப்போம். அதாவது இப்போ ஒருத்தர் ஒரு 5000 கோடி போட்டிருக்காருன்னு சொன்னால் 4.5 வருஷத்துலேயே அவருக்கு அந்த மொத்த 5000 கோடியும் மூலதன கட்டணமாக போயிடும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு யூனிட்டு கூட நீங்கள் மின்சாரம் வாங்கலைனாலும் இந்த மூலதன கட்டணத்தை மின்சார வாரியம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆக மின்சார கொள்முதலை சார்ந்ததல்ல மூலதன கட்டணம். மூலதன கட்டணம் என்பது ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டுட்டா அந்த மூலதன கட்டணம் வந்துடும். 5 வருஷம் உற்பத்தியே பண்ணலைன்னா கூட அவன் எவ்வளவு கேபிட்டல் போட்டானோ, எவ்வளவு மூலதனம் போட்டானோ அந்த மூலதனம் பூரா அவனுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஆக அந்த மாதிரியான ஒரு மோசமான வடிவம் தான் இந்த மின்சார கொள்முதலில் இருக்கிறது. ஆக மூலதனம் என்பது ஒரு மின்சார நிலையம் அமைப்பதற்கே 6 ஆண்டுகள் அல்லது 7 ஆண்டுகள் ஆகிறது. வட சென்னையில் இருக்கக்கூடிய மின்சார நிலையம் அமைக்க 10 ஆண்டுகளுக்கு மேலாக காலம் கடந்து கொண்டு இருக்கிறது. ஆக 10 ஆண்டுகளில் அவர் போடக்கூடிய ஒரு மூலதனத்தை 4.5 ஆண்டுகளிலேயே நாம் மின்சார கட்டணமாக திருப்பி செலுத்துகிறோம். இதனால்தான் மின்சார வாரியம் மிகப்பெரிய கடனில் மூழ்குவதற்கு அடிப்படையில் காரணமாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு மூலதன கட்டணத்தை பற்றிய ஒரு நிறுவனம் இன்றைக்கு ஒழுங்குமுறை ஆணையத்துடன் கைகோர்த்து கொண்டு மிக பெரிய அளவிலே அந்த மூலதனத்தை உயர்த்துவதற்கு எல்லா சரிவேலையும் செய்கிறார்கள். மூலதன கட்டணம் எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு கொள்முதல் மின்சாரத்தின் விலை குறைவாக இருக்கும். எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அது கொள்ளை லாபமாக, போடாத மூலதனத்தையும் சேர்த்து சொல்வார்களே. ஆனால் 3000 கோடி ரூபா போட்டுட்டு 5000 கோடிக்கு நான் போட்டிருக்கேன்னு ஒப்புதல் வாங்கிட்டாங்கன்னா அவங்க கூடுதல் 5 வருஷத்துக்குள்ளேயே கூடுதலாக 2000 கோடி கிடைக்கும். போட்ட மூலதனத்தை விட 2000 கோடி கூட கிடைச்சிடும். இதுதான் மூலதன கட்டணத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. அது இந்த தனியார்கள்
தொடர்ந்து இந்த பிரச்சனையை தொடர்ந்து இந்த முறையில் மின்சார வாரியத்தினுடைய வருவாயை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த ஒழுங்குமுறை ஆணையம் துணை போய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி என்பது SCPC என்ற ஒரு நிறுவனம், இது தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதான பேர் என்னவென்றால் ஸ்பிக் எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட். இந்த ஸ்பிக் எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் தான் பின்னாடி பேரை மாற்றிக்கிட்டாங்க SCPC பவர் லிமிடெட். இவங்க 1998 ஒப்பந்தம் போட்டாங்க. நாங்கள் 98 1534 கோடி ரூபாய் மூலதனத்தில் 500 மெகாவாட்டை போடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணலை. வாங்கின நிலத்தை கூட திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு பணத்தை லீஸ் பணம் கட்டலை. 92 92 வரைக்கும் அவங்க எந்த செயல்பாடும் ஈடுபடலை. 2008-09 கடுமையான மின்வெட்டு இங்கே வந்தபோது ஆஹா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் மின்சார நிலையம் அமைக்கிறோன்னு ஒப்பந்தம் போட்டது 1998. நாங்கள் மறுபடியும் மின்சார நிலையம் அமைக்கிறோன்னு சொல்லிட்டு வந்தது 2009. 11 வருஷம் கழித்து அவங்க மறுபடியும் நாங்கள் போடுறோன்னு வந்தாங்க. 11 வருஷம் கழித்து வந்த பிறகு ஒழுங்குமுறை ஆணையம் அதெல்லாம் விசாரிச்சுட்டு 2012 அவங்களுக்கு நீங்கள் மின்சார நிலையம் அமைக்கலாம், ஆனால் உங்கள் மின்சாரத்தில் நீங்கள் ஏற்கனவே 12-13 வருஷம் டிலே பண்ணியிருக்கீங்க, இதனால் உயர்ந்திருக்கக்கூடிய மூலதன கட்டணத்தை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படி சொல்லி ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நீ என்னதான் செலவு பண்ணினாலும் 3514 கோடி ரூபாய் தான் மின்சார கட்டணத்திற்கான மூலதனமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று ஒழுங்குமுறை ஆணையம் 2015 உத்தரவாக இட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதே ஒழுங்குமுறை ஆணையம், அன்றைக்கு இருந்த ஒழுங்குமுறை ஆணையம் இன்னொன்றையும் சொன்னது, நீங்கள் 42 மாதத்திற்குள்ளாக மின்சார நிலையம் அமைக்க வேண்டும். அப்படி அமைக்க தவறிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கு மேலே வரக்கூடிய எந்த கட்டணத்தையும் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக 3514 கோடி ரூபாய் என்பது கூட அவர்கள் சொல்லும் பொழுது இந்த காலதாமதத்தால் ஏற்பட்ட அந்த விளைவு, அந்த மூலதனம் உயர்வு என்பதில் ஒரு பகுதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த 2015 வந்த ஒழுங்குமுறை ஆணையத்தின் உத்தரவு சொல்லுகிறது. அப்படியெல்லாம் இருந்தும் கூட 2015 அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த காலத்திலிருந்து இவங்க என்னைக்குள்ள மின்சார நிலையம் அமைச்சிருக்கணும், 2018 அக்டோபர் மாதத்துக்குள்ளே அமைச்சிருக்கணும். ஆனால் இதில் இருக்க 2018 வரைக்கும் அவங்க எந்த வேலையும் செய்யலை. 2015 42 மாதம் கொடுத்தாங்கன்னா 22 மாதம் நிலம் வாங்கிறதுக்கே செலவு பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு நிலமே இல்லை. அதுக்கப்புறமா அந்த நிலத்தை வாங்கிறதுக்கான முயற்சியே எடுத்திருக்காங்க. 42 மாதத்தில் 22 மாதம் நிலம் வாங்கிறதுக்கான காலத்தையே அவங்க ஓட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நிலக்கரி ஒப்பந்தம் போடணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நிலக்கரி ஒப்பந்தம் 2015 அவங்க போட்டிருக்கணும். 2000 ஒப்பந்தம் போட வேண்டிய ஒரு நிலக்கரி ஒப்பந்தத்தை அவங்க 2020 வரைக்குமே போடலை. இத்தனை ஊழலையும் இவ்வளவு காலதாமதம் பண்ணாலும் ஒழுங்குமுறை ஆணையம் அவங்களுடைய எல்லா தப்பையும் எல்லா காலதாமதத்தையும் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடர்பாடுகளையும் அத்தனையும் சேர்த்து ஒழுங்குமுறை ஆணையம் முதலீடு போட்டுட்டாங்க. அதனால் அவங்களை தடுத்து நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. 2021 இந்த நிலையம் 30/11/2021 துவங்கினாங்க. துவங்கும் போதே என்ன தெரியுமா, 25/11/2011 நம்ம தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இவங்களுக்கு இருக்கக்கூடிய பொல்யூஷன் கிளியரன்ஸை 30/11 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்றைக்கு 30 கிளியரன்ஸ் இல்லைன்னு முடியுதோ அந்த நாளைக்குள்ளே நாங்கள் மின்சார நிலையத்தை ஆரம்பிச்சிட்டோன்னு இவங்க ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு எழுதிட்டாங்க. அதையும் ஒழுங்குமுறை ஆணையம் ஏற்றிடுச்சு. இன்றைக்கி இத்தனை வருஷம் கழித்த பிறகு 3514 கோடியில் இவங்க 1155 கோடி ரூபா நாங்கள் செலவு பண்ண போகிறதில்லைன்னு சொன்னதுனால
3249 கோடியாக அந்த மூலதன கட்டணத்தை குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எஸ்சிபிசி நிறுவனமும் மின்சார வாரியமும் ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. ஆக மூலதன கட்டணம் இப்பொழுது நிர்ணயித்த விலையை விட 155 கோடி குறைச்சலா 3249 கோடின்னு ஆயிடுச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் எங்களுடைய மூலதன கட்டணம் 79 மாதம் இங்கே இப்போ மூலதன கட்டணம் எவ்வளோ கேட்குறாங்கன்னா 5118 கோடி ரூபா கேட்குறாங்க. 5118 கோடி ரூபாய் நாங்கள் செலவு பண்ணிட்டோம். ஆக மின்சார கட்டணத்தை அதுக்கு தகுந்த மாதிரி உசத்துங்கன்னு கேட்குறாங்க. இந்த 5118 கோடி ரூபாய்ங்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா, உண்மையான கணக்கு, நாங்கள் என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கோமோ அந்த உண்மையான ட்ரூ அப் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ட்ரூ அப் ரிப்போர்ட்னா என்ன அர்த்தம்? உண்மையான கணக்கு, த ரெக்கன்சில்டு அக்கௌண்ட்னு பேர். உண்மையான கணக்குன்னு சொல்லக்கூடிய இவங்க என்ன சொல்லியிருக்கான்னா 1869 கோடி ரூபா கூட கேட்குறான். அவன் ஏற்கனவே அவங்களுக்கு சீலிங்காக ஃப்ரோஸ் பண்ணக்கூடிய சீலிங்காக வச்ச 3249 கோடிக்கு பதிலாக இவங்க 1869 கோடி ரூபா அதிகமாக கேட்குறாங்க. 1869 கோடியில் 1126 கோடி ரூபாய் 1869 கோடியில் 1126 கோடி ரூபாயை இன்னும் செலவழிக்கவே இல்லை. அது அவனே, நாங்கள் சொல்லலை, அவனே சொல்கிறான். அது எப்படி உண்மையான கணக்காக இருக்க முடியும்? கூட கேட்கறதே 1800 கோடி ரூபா, அதில் செலவழிக்காத தொகையை 1100 கோடி ரூபா. 1100 கோடி ரூபா செலவழிக்காமல் இருக்கும்போது அது எப்படி உண்மையான கணக்காக இருக்க முடியும்? இந்த மனுவை ஒழுங்குமுறை ஆணையம் பார்த்த உடனே தூக்கி குப்பையில் போட்டிருக்கணும். ஆனால் ஒழுங்குமுறை ஆணையம் அப்படி செய்யலை. இதுபோல் ஒரு மனு வந்ததுன்னா ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய முதல் கடமை மின்சார சட்டம் சொல்லுகிறது, மின்சார சட்டத்தின் பிரிவு 64 சொல்லுகிறது, மக்களுக்கு இந்த மனு முன்வைக்கப்பட வேண்டும், மக்களுடைய கருத்தை கேட்க வேண்டும், மக்கள் கருத்துக்கு பதிலளிக்கப்பட வேண்டும், அந்த பதில் எல்லாவற்றையும் ஒழுங்குமுறை ஆணையம் பரிசீலிக்க வேண்டும், அதன் பிறகுதான் அந்த மனுவை அனுமதிப்பதா இல்லையா என்ற முடிவை ஒழுங்குமுறை ஆணையம் எடுக்க வேண்டும் என்று மின்சார சட்டம் சொல்லுகிறது. இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க செஞ்சிருக்கிற ஃப்ராடுக்கு துணை போனது இந்த ஒழுங்குமுறை ஆணையம். இதை மக்கள் மத்தியில் வச்சா பெரிய பிரச்சனை வருங்கிறதுனால இவங்க மக்கள் மத்தியில் வைக்காமலே ரொம்ப ரகசியமாகவே இதை பற்றி இந்த மனு மீதான விசாரணையை நடத்திட்டாங்க. சாதாரணமல்ல, 2023 2025 இன்னைய வரைக்கும் விசாரணை 40 ஹியரிங் நடந்திருக்கு. 40 ஹியரிங் மக்களுக்கு இந்த மனுவை வைக்காமலேயே ஒழுங்குமுறை ஆணையம் முறைகேடாக ஒழுங்கில்லாத வழியில் இந்த மனு மீது விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி நடந்த எல்லா மனுக்களும், இது போன்ற டாரிஃப் மனுக்கள் அத்தனையும் மக்கள் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு புரியவதற்காக சொல்லுகிறேன். நமக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்துறாங்கல்ல, சாதாரண ரீட்டைல் மின்சாரம், வீட்டுக்கான மின்சாரம், கடைகளுக்கான மின்சாரத்தில் உயர்த்துற மனு வந்தபோது மின்சார வாரியத்தின் மனுவை அரை பக்கத்துக்கு எல்லா பத்திரிகையிலும் வெளியிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒப்பீனியன்லாம் கேட்டு மின்சார வாரியம் பதில் சொன்ன பிறகு தான் ஒழுங்குமுறை ஆணையம் அதன் மேல் விசாரணை நடத்தியது. பப்ளிக் ஹியரிங் வச்சாங்க, பப்ளிக் கிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்க, நேரடியாக கேட்ட பிறகு தான் அது முடிவு பண்ணாங்க. ஆனால் எஸ்சிபிசி நிறுவனத்தில் என்ன பிரச்சனைனா யாருக்குமே சொல்லலை, பத்திரிகையிலே வெளியிடலை, அவங்களா ரகசியமாக இந்த மனு மீது விசாரணை நடத்திட்டு போயிட்டாங்க. நாங்கள் குறுக்கிட்டோம், நீங்கள் மக்கள் மத்தியில் இதை வைக்கலைன்னு சொல்லி நானும் என்ஜினியர்ஸ் யூனியனும் சேர்ந்து இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தில் ஒரு வழக்கை தொடுத்தோம். வழக்கை தொடுத்த உடனே நீங்கள் எல்லாம் குறுக்கிட முடியாது அப்படின்னு நாங்கள் மனுவை தள்ளிட்டு இப்போ, அதாவது மே மாதத்தினுடைய கடைசியில் இந்த பப்ளிக் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறேன்னு சொல்கிறாங்க. முதல்லவே ஹியரிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மக்களுடைய கருத்தை கேட்க வேண்டிய இந்த ஒழுங்குமுறை ஆணையம் 40 ஹியரிங் முடிஞ்சு 2 வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு மக்கள் மத்தியில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் ஒழுங்காக மக்கள் மத்தியில் வச்சாங்களான்னா அதுவும் வைக்கலை.
மக்கள் மத்தியில் வைக்கணும்னு சொன்னால் அவங்க மனுவில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை ஒரு சுருக்கமான பகுதியாக வெளியிடணும்னு நாங்கள் சொல்லலை, ஒழுங்குமுறை ஆணையம் சொல்லலை. பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மின்சார சட்டம் சொல்லுகிறது. மின்சார சட்டம் 64 அப்ரிட்ஜ்டு ஃபார்ம் ஆஃப் பெட்டிஷன் காப்பி ஷுட் பி சப்மிட்டட் டு தி பப்ளிக். அதைத்தான் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எஸ்சிபிசி கொடுத்துருக்கக்கூடிய விளம்பரம் என்னன்னா, நாங்கள் இந்த மனு போட்டிருக்கோம், இந்த மனு மீது உங்கள் கருத்து போட்டுருங்க. மனு நம்பரை சொன்னால் எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா, எவ்வளவு கோடி கேட்குறாங்கன்னு தெரியுமா, எவ்வளவு கோடி இவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது ஏற்கனவே உத்தரவு போட்ட விஷயம் மக்களுக்கு எப்படி தெரியும்? மக்களுக்கிட்ட அது சொல்ல வேண்டாமா? மக்களுக்கு அதுக்கு போகவில்லை என்பதை அவர் இந்த ஒழுங்குமுறை ஆணையம் பார்த்துருக்க வேண்டாமா? ஒழுங்குமுறை ஆணையம் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு, இன்னைய வரைக்கும் கண்ணை மூடிட்டு இருக்கு. நாங்கள் இது குறித்து எழுதியிருக்கோம், நீங்கள் தப்பாகவே பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆரம்பத்திலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கீங்க, மக்களுக்கு கண்ணை மூடி அவங்களை நடுக்காட்டில் விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஆனால் ஆணையம் ஒரு பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சி கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த எஸ்சிபிசி நிறுவனத்துடன் அவர் ஒரு மகிழ்ச்சி கூட்டணியை வைத்து கொண்டு அத்தனை நடவடிக்கைகளுக்கும் அவங்க கூடவே செயல்படுறாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க இன்றைக்கி விளம்பரத்தில் கொடுத்துருக்கக்கூடிய மனு இருக்குது இல்லையா, அது என்னன்னா எம்பி, அதாவது மிசலேனியஸ் பெட்டிஷன் 6/2023 இருக்குது. ஆனால் இதுபோல் மூலதன கட்டணத்தை கேட்கக்கூடியது எப்படி பண்ணியிருக்குன்னா டேரிஃப் பெட்டிஷன் வரணும். இந்த டேரிஃப் பெட்டிஷனுக்கு எவ்வளோ பணம் வாங்கியிருக்கணும் தெரியுமா? ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய விதியே சொல்லுது, 10,50,000 ரூபாய் வாங்கியிருக்கணும். 10,50,000 ரூபா வாங்கியிருக்கணும்னு ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய விதியே சொல்லுது. ஆனால் இவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா, அந்த டேரிஃப் பெட்டிஷன்னு அதை கிளாஸிஃபை பண்ணாமல் மிசலேனியஸ் பெட்டிஷன்னு போட்டுட்டு வெறும் 25,000 ரூபா வாங்கியிருக்காங்க. வெறும் 25,000 ரூபா. 10,50,000 ரூபாய்க்கு பதிலாக வெறும் 25,000 ரூபாயை மட்டும் வாங்கிட்டு இந்த எஸ்சிபிசியினுடைய மனுவை அவங்க அனுமதிச்சிருக்காங்க. அந்த எஸ்சிபிசியினுடைய மனு மக்களுக்கு சொல்லப்படணுங்கிறதையும் மறைச்சிட்டாங்க. ஏன் மறைச்சாங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சு போயிடும் மக்களுக்கு தெரிஞ்சாக்க நம்ம இந்த கட்டணத்தை உயர்த்த முடியாது என்ற உள்நோக்கத்துடன் அவர்களும் எஸ்சிபிசியும் கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊழல் நடவடிக்கைக்காக, அந்த ஊழல் நடவடிக்கை மறைப்பதற்காக இந்த தனித்த அதிகாரம் பெற்ற ஒழுங்குமுறை ஆணையம் அதை மறைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னொரு வழக்கு வந்திருக்கிறது. இல்லை என்னன்னா, எஸ்சிபிசி நிறுவனம் 2001 உற்பத்தியை துவங்கிட்டாங்க. 2001 இப்போ மின்சாரத்தை வித்துட்டு இருக்கிறாங்க. அதில் மின்சாரம் விற்றதில் ஒரு 104 கோடி ரூபாயை தமிழ்நாடு மின்சார வாரியம் உங்களுக்கு தகுதி இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்ட உடனே இவங்க அதுக்காக ஒரு வழக்கை இங்கே ஒழுங்குமுறை ஆணையத்தில் போடுறாங்க. இந்த வழக்கு தனி வழக்காக தான் போடணும். ஏன்னா டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பெட்டிஷன் பேர். இது அட்ஜுடிகேஷனில் பண்ண வேண்டிய விஷயம். அட்ஜுடிகேஷன்னா நீதித்துறையின்படி பண்ண வேண்டும். அந்த நீதித்துறைப்படி பண்ணணுங்கிறதுக்காகத்தான் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் ஒரு நீதித்துறையை சார்ந்தவரை உறுப்பினராகவே ஆக்கியிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் அப்படித்தான் சொல்லியிருக்கு. அப்போது அட்ஜுடிகேஷனில் வர வேண்டிய அந்த மனுவை என்ன பண்ணாங்கன்னா, அது அட்ஜுடிகேஷனுக்குன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு எவ்வளோ கட்டணும்? 104 கோடி ரூபான்னா 1,04,00,000 பணம் கட்டணும். ஆனால் ஒழுங்குமுறை ஆணையம் அவங்க கூட கை கோத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அது வெறுமனே இம்ப்ளீடிங் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 1000 ரூபா வாங்கிட்டு மனுவை அனுபவிச்சிருக்காங்க. சார், 1,04,00,000 எங்கே இருக்குது? மனு நீங்கள் வேறு எதுலையுமே செய்ய வேண்டாம். ஒழுங்குமுறை ஆணையம் அந்த மனுவை எடுத்துக்கிறதுக்கு அவங்கக்கிட்டேருந்து வசூலிக்க வேண்டிய பணம். இன்றைக்கி நாங்கள் போய் ஒரு பெட்டிஷன் போட்டோன்னா, இந்த பொது மக்களுக்காக ஒரு பெட்டிஷன் போட்டால் கூட 10,000 ரூபாய் நாங்கள் கட்டி தான் போட முடியும். ஏன்னா நாங்கள் டிஸ்பியூட் ரெசல்யூஷனில் வராது, நாங்கள் மிஸ்லேனியஸ் பெட்டிஷனில் தான் வருவோம். நாங்கள் ஒரு மிஸ்லேனியஸ் பெட்டிஷன் போட்டால் கூட 10,000 ரூபா பணம் கட்டணும். ஆனால் இவ்வளவு பெரிய நிறுவனம் 1800 கோடி ரூபாய்க்கு மேல் அதிகமாக பணம் கேட்கக்கூடிய, கொள்ளை லாபம் அடிக்க வேண்டும் என்பதற்காக செலவழிக்காத பணத்தை கேட்கக்கூடிய அந்த நிறுவனத்துடன் கைகோத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒழுங்குமுறை ஆணையம் 1,04,00,000 பதிலாக
வெறுமன 1000 ரூபாயை வாங்கிக்கிட்டு அந்த மனுவை கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே ஒழுங்குமுறை ஆணையத்தில் பேசப்பட்டிருக்கு, எழுப்பப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. எப்படி வெளியிடணுமோ அப்படி வெளியிட தயாராக இல்லை. எப்படி மனு கட்டணம் வாங்கணுமோ அதை வாங்க தயாராக இல்லை. எப்படி அந்த பிரச்சனைகள் எல்லாம் மக்களுக்கு சொல்லப்பட வேண்டுமோ, மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமோ அதை சொல்லலை. மக்களுக்கு ஒரு கருத்து தெரிவிக்கணும்னு சொன்னால் டிஎன்ஆர்சி அந்த ஒழுங்குமுறை ஆணையம் என்ன பண்ணணும்னா அதனுடைய ஸ்க்ராலிங் வெப் நியூஸ் ஒன்று போடுவாங்க. இன்றைக்கி கூட போட்டிருக்காங்க, என்னென்ன ரெகுலேஷனில் நாங்கள் மாற்றம் செய்ய போகிறோம், அதில் இருக்கிறவங்களாம் நீங்கள் கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஸ்க்ராலிங் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா வெப்சைட்லையும் இருக்கும். புதுசாக மக்களுக்கு சொல்லக்கூடியதுன்னா மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஸ்க்ராலிங்கில் கூட எஸ்சிபிசி நிறுவனத்தினுடைய மனுவை பற்றி அந்த ஒழுங்குமுறை ஆணையம் சொல்லலை. ஒரு ஒழுங்கு கூட இல்லாத இந்த ஆணையம், ஊழலை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய ஆணையம், மக்கள் தலையில் கோடி கோடியாக பணத்தை சுமத்த போகிறான். இது மக்கள் கேட்டால் மட்டும்தான் இதை தடுத்து நிறுத்த முடியும். இப்போது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய 3250 கோடி ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்திற்கு ஒழுங்குமுறை இந்த எஸ்சிபிசி நிறுவனத்துக்கு மின்சார வாரியம் கொடுக்கக்கூடிய பணம் என்பது 7724 கோடி ரூபாய் நிலை கட்டணமாக இருக்கும். 724 கோடி ரூபாய் இருக்கிறத 1140 கோடியாக மாற்றணும்னு சொல்லி எஸ்சிபிசி நிறுவனம் கேட்குது. அந்த மனுவைத்தான் ஒழுங்குமுறை ஆணையம் யார் கண்ணிலும் படாமல் ரகசியமாக விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். ரகசியமாக இதை கொடுப்பதற்கான அத்தனை நடவடிக்கையையும் இந்த ஒழுங்குமுறை ஆணையம் எடுத்துவிட்டது. இன்றைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு, ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு தங்கள் கருத்துக்களை சொல்ல முடியும். தங்கள் கருத்துக்களை சொல்வதன் மூலம் ஒழுங்குமுறை ஆணையத்தின் மீது ஒரு அழுத்தத்தை கொண்டு வர முடியும். அப்படி மக்கள் கருத்துக்கள் நிறைய வந்துவிட்டால் நாம் மேலும் இந்த பிரச்சனையை நீதிமன்றத்திலோ மற்ற விதத்திலோ வாதாடுவதற்கு ஒரு அடிப்படை கிடைத்துவிடும். எத்தனை நியாயங்கள் இருந்தாலும் மக்கள் நிறைய இந்த மனுக்கள் மீது இந்த பிரச்சனையின் மீது மனு செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. மக்களுக்கு சரியாக சொல்லப்படவில்லை என்ற காரணத்தினால்தான் நாங்கள் இந்த வெளியீட்டை விட்டிருக்கிறோம். இந்த வெளியீடு விட வேண்டிய அவசியம் என்னவென்றால், மக்களுக்கு இந்த பிரச்சனையை எஸ்சிபிசி நிறுவனம் வைக்கவில்லை, ஒழுங்குமுறை ஆணையம் முன்வைக்கவில்லை, இதனால் பாதிக்கப்பட போகக்கூடிய மின்சார வாரியம் வைக்கவில்லை. ஆகவே பொதுமக்கள் சார்ந்து நாங்கள் இந்த பிரச்சனையை உங்கள் முன்வைத்திருக்கிறோம். ஊடகவியலாளர் நீங்கள் தான் இதை மக்கள் மத்திக்கு கொண்டு போக வேண்டும், மக்களிடமிருந்து மெரிய மனுக்கள் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மனுவினால் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் 724 கோடி ரூபாய்க்கு மேலாக 416 கோடி ரூபாயை கொள்ளை லாபமாக எஸ்சிபிசி நிறுவனம் எடுத்துக்கொண்டு போகும். இதனுடைய ஒப்பந்த காலத்திற்குள்ளாக இந்த இழப்பு என்பது 11,000 கோடி ரூபாய் கூடுதல் கட்டணமாக, சாதாரண கட்டணமாக இல்லை, ஏற்கனவே என்ன கட்டணம் இருக்கோ அதை விட கூடுதல் கட்டணமாக மக்கள் தலையில் சுமத்தப் போகிறார்கள். இந்த எஸ்சிபிசி நிறுவனத்தினால தமிழ்நாடு மக்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அதிகமான மின்சார கட்டணத்தை தான் கொடுக்க போகிறோம். இவங்க கிட்டேருந்து மின்சாரம் வாங்க போகிறாங்களாங்கிறது எந்த நிச்சயமும் இல்லை. ஏன்னு சொன்னால் இவங்க இறக்குமதி நிலக்கரியை வச்சு தான் போட போகிறாங்க. இறக்குமதி நிலக்கரி வச்சு போட்டாங்கன்னா எரிபொருள் கட்டணம் மட்டுமே 5 ரூபாய்க்கு மேலே போகும். இன்றைக்கி டாலருக்கு இருக்கக்கூடிய விலை, இன்றைக்கி சந்தையில் இருக்கக்கூடிய நிலக்கரியினுடைய விலையெல்லாம் இன்றைக்கு உயர்ந்து போய் இருக்கக்கூடிய நிலையில் இந்த நிலக்கரியை இவங்க கிட்டேருந்து மின்சாரம் வாங்க போகிறதே இல்லை. இவங்க கிட்டேருந்து என்னென்னா மின்சாரம் வாங்காமலே வெறும் பணத்தை மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். அது 724 கோடி ரூபா போகாது, 1140 கோடி ரூபா வேணும்னு அந்த நிறுவனம் கேட்குது. அதுக்கு ஆமா சாமி நான் உனக்கு போட்டு தந்துடுறேன், மின்சாரம் இந்த மனுவான கட்டணத்தில் எப்படிலாம் உனக்கு செலவு பண்ணணும், அதே மாதிரி இதுக்கு உனக்கு செலவு பண்ணி தர்றேன்னு சொல்லிட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தில் இருக்கக்கூடிய 3 உறுப்பினர்கள், இதற்கு முன்னதாக இருந்த ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர், இந்த 4 பேரும் சேர்ந்து இந்த ஊழலை செய்திருக்கிறார்கள். மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். 2023 இந்த எஸ்சிபிசி நிறுவனம் சொன்னாங்க, ஐயா மின்சார சட்டம் 64 படி நீங்கள் மக்கள் மத்தியில் வச்சிருக்கணுமே, மக்கள் மத்தியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு உத்தரவு போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்னா,
பின்னாடி பார்த்துக்கலாம், தேவைப்பட்டா பின்னாடி வச்சுக்கலாம். இஃப் நெசசரி, இஃப் நெசசரின்னு சொல்றான். நான் ஒரு விஷயத்தை படிக்கிறேன். The Council of the Petitioners sought the publication of notice under Section 64 of the Electricity Act 2003, to which Commission observed that such exercise, if necessary, will have to be done only after pleadings are completed. நமக்குள்ளே இருக்கக்கூடிய வியாபாரத்தெல்லாம் முடித்த பிறகு, நீ எவ்வளோ பணம் கொடுக்குற என்னங்கிறத முடித்த பிறகு அதுக்கப்புறமா நான் மக்களுக்கு வச்சுக்கிறேன். இது மாதிரி சொல்கிற அதிகாரம் இந்த ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு கிடையாது. மின்சார சட்டத்தை மீறுவதற்கு இந்த ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு யோக்கியதை கிடையாது. மின்சார ஒழுங்குமுறை ஆணையமே மின்சார சட்டத்தின் கீழ் வரக்கூடியது. மின்சாரம் நாடாளுமன்றத்தை விட இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 பேரும் பெரிய ஆளுங்களா? இவங்க என்ன வேணால் முடிவு பண்ணிக்கோனா? இஃப் நெசசரின்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இவங்க தேவைப்பட்டா வைப்பானா? என்ன தேவை? யாருக்கிட்டேருந்து வர வேண்டிய தேவை? எஸ்சிபிசிட்டேருந்தா? எவ்வளவு தேவை? இஃப் நெசசரின்னு எப்படி போட முடியும் அவன்? அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு பெட்டிஷன் காப்பி கொடுத்துட்டு அவன் போட்டிருக்கான் ஒழுங்குமுறை ஆணையத்தில். நீ என்ன சொல்லணும்னா, இந்த பப்ளிஷ் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த மெயின் பெட்டிஷன் ப்ளீஸ் சி. இதுவும் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய உத்தரவு தான். பப்ளிஷ் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த மெயின் பெட்டிஷன் இன் அன் அப்ரிட்ஜ்டு ஃபார்ம். அப்ரிட்ஜ்டு ஃபார்ம்னா சுருக்கப்பட்ட வடிவத்தில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை போட்டதே ஒழுங்குமுறை ஆணையம். ஆனால் அவன் அப்ரிட்ஜ்டு ஃபார்மில் கொடுக்கல. இதை நாங்கள் திருப்பி சொல்கிறோம். ஒழுங்குமுறை ஆணையம் கண்டிக்கவே இல்லை. ஒழுங்குமுறை ஆணையம் கண்டிக்கவே இல்லை. இவ்வளவு அயோக்கியத்தனங்களை செய்யக்கூடிய ஒழுங்குமுறை ஆணையத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த ஒழுங்குமுறை ஆணையம் இந்த 2022க்கு பிறகு மிகப்பெரிய பாதகத்தை மக்களுக்கு செய்திருக்கிறது. மக்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் யாரு கூட வேண்டுமானாலும் கைகோத்துட்டு ஊழல் செய்வேன், யாருக்கு வேண்டுமானாலும் எவ்வளவு கட்டணம் வேண்டுமானாலும் போடுவேங்கிற ஒரு அதிகார மமதையில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒழுங்குமுறை ஆணையம் என்ன பண்ணுதுன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அதிகமான மின்சார கட்டணத்தை வாங்கி இன்றைக்கி முதலாளிகளுக்கு கையில் கொடுத்துட்ருக்கான். அதான் இதுக்கு அர்த்தம். நம்மக்கிட்ட 5 ரூபா 70 பைசாவுக்கு இருக்கக்கூடிய மின்சாரத்தை 7 ரூபா 85 பைசாவுக்கு வாங்கிட்டு இது போல இருக்கக்கூடிய முதலாளிக்கு கூடுதலாக அந்த பணத்துக்கு சலுகை கொடுக்குறான். ஆக மக்கள் இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் மனுக்கள் மீது நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை இங்கு சுருக்கமாக சொல்லுகிறோம். மக்கள் அந்த ஏற்கனவே உச்சபட்சமாக நிர்ணயிக்கப்பட்ட 3249 கோடி ரூபாய்க்கு மேல் இவர்களுக்கு மூலதன கட்டணத்தை ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயிக்கக்கூடாது. அதே போல இந்த மனு மீது மக்கள் கருத்து கேட்பு கூட்டம், நேரடியான மக்கள் கருத்து கேட்பு கூட்டம், பப்ளிக் ஹியரிங் வச்சு தான் இந்த மனு மீது முடிவெடுக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக, இவன் எவ்வளவு பணத்தை வாங்க தப்பு பண்ணானோ அவ்வளவு பணத்தையும் எஸ்சிபிசிட்டேருந்து வாங்கணும். ஏன்னா அந்த பணம் மக்களுக்கு சேர வேண்டிய பணம். மக்களுக்கு சேர வேண்டிய 10,50,000 ப்ளஸ் 1 கோடி ரூபாய், 1,04,00,000 இவை எத்தனையையும் ஒழுங்குமுறை ஆணையம் எஸ்சிபிசியிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என்ற இந்த 3 கோரிக்கைகளை பிரதானமாக, இதை விட நிறைய வைக்கலாம், வைக்கிறத பற்றி மனு ஆட்சேபனை இல்லை. எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரே மனுவில் கையெழுத்து போட்டு கூட அனுப்பலாம். ஒரே மனுவில் 20 பேர் 30 பேர் கூட கையெழுத்திட்டு அனுப்பலாம். ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த மனு மீது மக்களுடைய பிரச்சனைக்கு இந்த ஊடகவியலாளராக நீங்கள் தான் கொண்டு செல்ல வேண்டும். மக்களுக்கு இது தெரியக்கூடிய விஷயம் அல்ல, சிக்கல் நிறைந்த விஷயம். மக்களிடம் இது வெளிப்படுத்த வேண்டிய எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதற்கான ஒரு வெளியீட்டையும் விட்டு மாநிலம் முழுவதும் அவை பரப்புவதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம். ஆக மக்களிடமிருந்து இவற்றை பெற்றுத்தருவது என்பது உங்கள் முயற்சியில் தான் நடக்க முடியும். மக்களுக்கு வரக்கூடிய அதிகபட்சமான மின்கட்டணத்தை தவிர்க்கக்கூடிய மிகப்பெரிய சேவை மிகுந்த பணி உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் தயவு செய்து மக்களுக்கு எந்த அளவில் சொல்ல வேண்டுமோ அந்த அளவில் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இது குறித்து ஒரு சின்ன கருத்துரையை
நண்பர் பொறியாளர் மனோகரன் அவர்கள், என்ஜினியர்ஸ் யூனியனுடைய தலைவர் அவர்கள் இங்கே சிறிது உரையாற்றுவார். நாங்கள் மின்சார வாரிய என்ஜினியர்ஸ் யூனியன் சார்பாக நாங்கள் 2 பேரும் இணைந்து தான் இந்த வழக்கை தொடுத்தோம். இந்த கிட்டத்தட்ட அவங்க 42 மாதம் தான் முடிச்சிருக்கணும், 79 மாதம் ஆயிருக்குது. இந்த 79 மாதம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க உற்பத்தியை துவங்கலை. ஆனால் மூலதன கட்டணத்தை மட்டும் கேட்டு வாங்கி அதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி தான் அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதாவது மின்சார சட்டம் 2003 என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்கப்பட்டது. அதற்கான வரம்புகள், அதற்கான அதிகாரங்கள் எல்லாம் இந்த சட்டத்திலே நிர்ணயிக்கப்பட்டுகிறது. ஆனால் அந்த 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 சட்டத்திலே நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரம் அனைத்தையும் மீறி தாண்டோனித்தனமாக தன்னிச்சையாக செயல்படுகிறது. நீ மக்களிடமிருந்து கருத்து கேட்கப்பட வேண்டும் என்பது அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கருத்துக்கள் கேட்கப்படாமலேயே கிட்டத்தட்ட 40 ஹியரிங் நடந்திருக்கு, 40 தரம் நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இது நடத்தக்கூடாது, இதற்கு அதிகமாக நீங்கள் கிட்டத்தட்ட அவங்க கேட்கக்கூடிய 1500 கோடி ரூபாய்க்கு மேல் மின்சார வாரியம் வழங்குமேயானால் மின்சாரத்தினுடைய விலை கூடும். இன்றைக்கு மின்சாரத்தினுடைய விலை கூடால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள். அந்த அடிப்படையிலே கிட்டத்தட்ட நாங்கள் இந்த மின்சார வாரியத்திலே 45 ஆண்டு காலமாக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அமைப்பு தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது. பல்வேறு விஷயங்கள், பல்வேறு கருத்துக்கள், மின்சார வாரியமும் தமிழ்நாடும் அந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே, மின்சாரத்தினுடைய விலை குறைய வேண்டும் என்ற அடிப்படையிலே பல வழக்குகள் தொடுத்திருக்கிறோம். ஆனால் இது குறித்து நாங்கள் வழக்கு தொடுக்கும் பொழுது உங்களுக்கு நோ லோக்கல் ஸ்டாண்டிங், உங்களுக்கு தொடுப்பதற்கான அதிகாரம் இல்லை என்று இன்றைக்கு அதை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். தள்ளுபடி செய்தது மட்டுமல்லாமல் நாங்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் பதிலளிக்கப்படவில்லை. நீ வழக்கை தள்ளுபடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் சாதாரண, அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகனுக்கு இந்த நாட்டினுடைய ஒரு தவறு நடக்கிறது என்றால் அதை கேட்பதற்கான அடிப்படை உரிமை இன்றைக்கு அரசியல் சாசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை உரிமை கொடுக்கப்பட்டாலும் கூட தனக்கு எந்த அதிகாரம் இல்லாத பட்சத்திலேயே நீங்கள் இது குறித்து கேட்கக்கூடாது, இந்த ஊழலை கேட்கக்கூடாது, நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த ஒழுங்குமுறை ஆணையம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை கட்டுப்படுத்தப்படாவிட்டால் மீண்டும் இன்றைக்கு மின்சார வாரியத்தினுடைய கிட்டத்தட்ட மின்சார வாரியம் எப்படி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3 கோடியே 37 லட்சம் கன்சியூமர் இன்றைக்கு இருக்காங்க. இந்த 3 கோடி 37 லட்சம் கன்சியூமருக்கு இன்னைக்கு மின்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது இந்த பொதுத்துறையாக இருக்கிறது காரணத்தினால் இன்றைக்கு இந்த விலையெல்லாம் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இதே கிட்டத்தட்ட இது நசிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இப்போ தனியார் எல்லாம் ஆக்கிரமிச்சு ஃபுல்லாக வெளியில் போயிட்டாங்கன்னா ஒரு யூனிட் மின்சாரத்தினுடைய விலையை கிட்டத்தட்ட அது 17 ரூபா 18 ரூபாய்க்கு போகக்கூடிய நிலை உருவாகும். அப்படி உருவாகுவதற்காக தன் வழியை தான் இப்போ இவங்க தேடிட்டு இருக்காங்க, இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த மின்சார வாரியத்தினுடைய கடன் சுமையை கூட்டக்கூடியது. அது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தி நிலையங்கள்லாம் 90% மேலே இன்றைக்கு உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 377 நாள் இன்றைக்கு தொடர்ச்சியாக உற்பத்தி செய்து சாதனை படைத்திருக்கிறது. நாம் அந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் என்னன்னா, இந்த மின்சார சட்டத்தின்படி புதிய மின் நிலையங்கள் தூக்கப்படக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாட்டின் அடிப்படையில் தான் மின்சார வாரியம் புதிதாக துவக்கப்படவில்லை. ஆனால் தனியாருக்கு துவக்கினால் அவர்கள் எல்லாம் உடனடியாக மின்சாரம் வழங்கிவிடுவார்கள் என்று செஞ்சு, ஆனால் அவங்களாலையும் பண்ண முடியல. 42 மாதம் கொடுத்து இன்றைக்கி 79-80 மாதத்துக்கு மேலே இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த காலம் கடந்தும் கூட அவனுக்கும் அனுமதிக்கப்படாத தொகையை அவங்க கேட்குறாங்க. அதில் கூட என்னன்னா, செலவழிக்கப்படாத தொகை ஃபியூச்சரில் நான் செலவழிப்பேன் அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குது, அதுக்கும் சேர்த்து மூலதன கட்டணமாக கேட்குறாங்க. ஸோ இது ஒட்டுமொத்தமாக இந்த மின்சார வாரியம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை மீண்டும் அது மூழ்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். ஸோ இதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமானால் நாம் இந்த ஒட்டுமொத்த சமூகம், ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு அதை எதிர்த்து கேட்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இது உங்களுடைய கடமையாக இதை அனைத்தையும் நீங்கள் தயவு செய்து இதில் இருக்கக்கூடிய ஏதாவது விளக்கம் கேட்க வேண்டுமானால் கேட்கலாம். இதை அனைத்தையும் வெளியிட வேண்டும். இந்த மின்சார வாரியம் இன்றைக்கு நஷ்டத்தில் மேலும் நஷ்டமடையாமல் இருப்பதற்கு காப்பாற்றப்பட வேண்டும். அப்படி காப்பாற்றப்பட்டால் மட்டும்தான் எதிர்காலத்திலே இருக்கக்கூடிய சாதாரண ஜனங்க கூட, மக்கள் கூட மின்சாரத்தை வாங்க முடியும். இல்லாவிட்டால் சாதாரண ஜனங்கள் கூட மின்சாரத்தை வாங்க முடியாது. அந்த அளவுக்கு மேலே மிக உயர்வாக வேண்டும். சாதாரண ஜனங்க மட்டும் இல்லை, நாங்கள் மின்சார வாரியத்திலே பணி ஓய்வு பெற்றிருக்கோம்.
பொறியாளர்கள் வேலை செய்கிற பணியாளர்கள் பணி ஓய்வு பெற்ற பொறியாளர் கூட மின்சாரத்தை வாங்க முடியாது, அந்த அளவுக்கு போயிடும். ஸோ அதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கோரிக்கை. எனவே இந்த பிரச்சனை குறித்து மேலும் எதுவும் கிளாரிஃபிகேஷன் தேவை என்றால் கேட்கலாம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு யூனிட்டினுடைய விலைனா யாருக்கிட்ட வாங்குறாங்கள பொறுத்து இருக்குது. எஸ்சிபிசிட்டே வாங்குறது வந்து 17 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 17 ரூபா. ஆமாம் ஆமாம் 2021 2021 22 கணக்கில் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பணம் அப்படி. ஏன்னா பிபிஐயில் சைன் பண்ணுறதுல யூனிட் விலையெல்லாம் இருக்காது. யூனிட் விலை என்னங்கிறத கணக்கிடுவாங்க. அதுக்காக இந்த நிலை கட்டணம்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நாங்கள் பேசக்கூடிய விஷயம் இருக்குல்ல, இந்த நிலை கட்டணங்கிறது எவ்வளவு ஒரு யூனிட்டே வாங்கலைன்னு வச்சுக்கோங்க. எஸ்சிபிசிட்டேருந்து யூனிட்டே வாங்கலைன்னா கூட இந்த 724 கோடி ரூபா மின்சாரம் வரையும் கொடுத்து தான் ஆகணும். கொஞ்சம் இருங்க. அப்போது குறைச்சலாக யூனிட் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ யூனிட்டோட விலை கூடிருமில்ல. பிபிஐக்கு போட்டிருக்கிறதுல அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டுங்கிறதுக்கான டேர்ம்ஸ் போட்டிருப்பாங்க. எரிபொருளுக்கான என்ன கட்டணத்துக்கு அப்படின்னு அது வராது சார். அதுக்கு சும்மா தோராயமான ஒரு கணக்கு போட்டு காமிப்பாங்க. அதைத்தான் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன். மின்சார சொல்லு, அதாவது எரிபொருள் கட்டணமோ மூலதன கட்டணமோ அந்த சமயத்தில் என்ன ஆகுதுங்கிறத வச்சு ரெண்டையும் சேர்த்து ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோங்கிறது டாரிஃப் ஃபிக்ஸ் பண்ணுறதா பிபிஏவே. ஓகே, அந்த பிபிஏல இப்போ நீங்கள் மூலதன கட்டணம் கூட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிலை கட்டணம் அதிகமாக இருக்கும். எரிபொருள் கட்டணம் இறக்குமதி நிலக்கரியோட விலையை வச்சு தான் வரும். ஓகே, ஃபிக்ஸட் காஸ்ட்டும் ஃபியூல் காஸ்ட்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு டாரிஃப் யூனிட்டே கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து பர்மனன்ட் காஸ்ட்டே நீங்கள் வித்தவுட் பர்ச்சேஸே நீங்கள் கொடுக்க வேண்டிய காசே வந்து 11,000 கோடி ரூபா வரைக்கும் இழப்பாக போகுது. அது அதர் சார்ஜஸில் உங்களுக்கு டாரிஃப் வாங்கினாலும் வாங்கலைனாலும் மக்கள் தலையில் போய் விழ போகுதுங்கிறதுக்காக தான் இந்த பத்திரிகையில் சொல்லியிருக்கேன். எஸ், அவங்க வாங்கின விலை வந்து ஒரு யூனிட் 17 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க 2021 சமயத்தில். இது வரைக்கும் வந்திருக்க கணக்கு தான். இது வரைக்கும் வந்திருக்கிறது 17 ரூபாய். இது வரைக்கும் மின்சார வாரியம் சமர்ப்பித்திருக்க கணக்கு அது. 17 ரூபாய் ரொம்ப அதிகமாக இருக்கு, சாதாரணமாக இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி மின்சார வாரியம் இதனுடைய கொள்முதல் விலைங்கிறது 17 ரூபாங்கிறது இந்த சம்மரில் வாங்குறதெல்லாம் அதை விட அதிகமாகவே வாங்குகிறோம். 20 ரூபாய்க்கெல்லாம் வாங்கணும்னு ஏற்கனவே மின்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியும் வாங்கியிருக்கேன். 2005 17 ரூபா 74 பைசாக்கு வாங்கியிருக்கேன். ஜிஎம்ஆரில் வாங்கியிருக்கோம், பிபிஎன்ல வாங்கியிருக்கோம், சாம்பல்பட்டியில் வாங்கியிருக்கோம், மதுரை பவர் கார்பரேஷனில் வாங்கினது எல்லாமே 2005 மின்சார வாரியத்தினுடைய உற்பத்தி விலை 2 ரூபாய் 85 பைசா இருக்கும்போது தனியாரோட மின்சாரத்தின் விலை என்பது 14 ரூபாயிலிருந்து 17 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்குமே. ஆமாம், வாங்கிட்டு இருக்காங்க. வேற கேள்வி நீங்கள் ஏதோ கேட்டீங்க தோழர். ஒழுங்குமுறை ஆணையம் என்பது மின்சார சட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்படக்கூடியது. அவங்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. ஆனால் தேர்ந்தெடுத்த பிறகு அவங்கள ஒன்றும் கேட்க முடியாது. நம்ம எலெக்ஷன் கமிஷன் மாதிரி, எலெக்ஷன் கமிஷன் இப்போ இருக்கிற எலெக்ஷன் கமிஷனாக இல்லை, எலெக்ஷன் கமிஷனை தேர்ந்தெடுக்க வேண்டியது மாநில அரசு. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் மத்திய அரசை சார்ந்து இருக்கா, தனித்த முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஒரே வழி மக்களில் தேர்ந்தெடுத்து தெருவில் நின்று தான் முடியும். ஸ்பிக் எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன்ங்கிறது தான் எஸ்சிபிசி பவர் லிமிட்டட்னு இப்போ மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒரு நிறுவனம் தெரியுது. இல்லை வேறு ஏதாவது புரியும். அதனால் இது ரொம்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமானதாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தால் நான் பதில் சொல்கிறேன். மின்சார வாரியத்தின் கடன் 3,21,000 கோடி. 3,21,000 கோடி கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஆனுவல் ஸ்டேட்மெண்ட். ஒரு செகண்ட். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
SAPC என்ற நிறுவனத்திடமிருந்து அதனுடைய மூலதன கட்டணத்தை நிர்ணயிப்பதற்காக மனுவை செய்திருக்கிறார்கள். இந்த மனு மக்கள் மத்தியில் வைக்கப்பட வேண்டும் என்பது மின்சார சட்டம். ஆனால் மக்கள் மத்தியில் வைக்காமலேயே ரகசியமாகவே ஒழுங்குமுறை ஆணையம் தன் விசாரணையை 40க்கு மேற்பட்ட விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த SAPC நிறுவனம் அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணமான 3250 கோடி ரூபாய்க்கு பதிலாக 5118 கோடி ரூபாயை கேட்கிறது. அதிலேயும் செலவழிக்கப்படாத தொகையெல்லாம் செலவழிக்கப்பட்டதாக கணக்கெடுத்து கொண்டு மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு சாதகமாகவே ஒழுங்குமுறை ஆணையம் இன்றைக்கு அந்த நிறுவனத்துடன் கைகோர்த்து கொண்டு செய்திருக்கிறார்கள். அந்த நிறுவனத்துடன் கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு என்பது அவர்கள் அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட விதம், அந்த மனுவுக்கு வாங்க வேண்டிய பணத்தை மிக 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 குறைவாக 10,50,000 ரூபாய்க்கு பதிலாக வெறும் 25,000 ரூபாய் வாங்கியது. 1,04,00,000 வாங்க வேண்டும் என்பதற்கு பதிலாக வெறும் 1000 ரூபாய் வாங்கியது என்பதிலிருந்து மக்கள் மத்தியில் வைக்காமல் இதை ரகசியமாக நடத்திய நடவடிக்கை, அதை வெளியிட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வந்த பிறகு அவற்றை வெளியிடுவதிலேயும் வேகப்பட்ட தில்லு முள்ளுகளை செய்திருக்கிறது. ஆக ஒழுங்குமுறை ஆணையம் SAPC நிறுவனத்துடன் கைகோர்த்து கொண்டு மக்கள் தலையில் அநியாயமாக ஒரு ஆண்டுக்கு 416 கோடி ரூபாயாகவும் இந்த 27 ஆண்டு காலத்தில் 11,212 கோடி ரூபாய் அதிக கட்டணமாக செலுத்துவதற்கு அத்தனை சதி வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் இதை எதிர்த்து மனு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மக்களின் மனுவில் உச்சபட்ச மூலதன கட்டணம் 3,249 கோடியை தாண்டக்கூடாது. பப்ளிக் ஹியரிங் வைக்க வேண்டும். வாங்க தவறப்பட்ட கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்ற 3 பிரதான கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொள்கிறோம்.